ஆண்டவராகிய இயேசுவானவர் நிஜம். இந்த நிழலின் நிஜத்தை பற்றி நாம் படிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் நம்பி இந்த நாளிலும் மோசேயினுடைய ஊழியத்தின் கடைசி நேரங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைத்தார். உன்னதமான ஒரு பணியை அவனுடைய கரங்களிலே கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வதை போல இயேசுவானவர் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வார் என்கிற நிஜம் இயேசு, நிழல் மோசே. இந்த நிழலின் மூலமாக நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நிஜம் என்ன ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருவார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே மோசே தன்னுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வழி நடத்திவிட்டு யோசுவாவுடைய கரங்களிலே பொறுப்பை கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையின் 120வது வயதிலே ஆண்டவராகிய தேவன், மோசே, இந்த பூமியிலே நான் உனக்கு கொடுத்த வேலைகளை எல்லாம் நீ சரியாய் செய்து முடித்தாய், நீ ஓய்வு எடுக்கும் நேரம் வந்தது, ஆகவே ஓய்வெடுக்கும்படியாய் உன்னை அழைக்கிறேன் என்கிற அந்த அழைப்பிலிருந்து இந்த நாளின் காலை பாடத்தை நாம் துவங்குகிறோம். தலை வணங்கி ஜெபம் செய்வோம். பிரியமுள்ள கர்த்தாவே, இந்த காலையில பாவிகளாகி எங்களை நீர் மன்னித்து உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுடைய இருதயத்திலே பதித்து பரிசுத்தமான சிந்தனைகளை எங்களுக்கு தந்து உம்மை நோக்கி பார்க்கும் அனுபவத்தில் மோசையை பற்றி படிக்கிற வாழ்க்கையில் நாங்களும் அந்த மோசையினுடைய நல்ல இயேசுவின் குணங்களோ நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 32ஆம் அதிகாரம். இந்த 32ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியை திருப்பி உங்களுடைய வேதாகமத்தை உங்களுடைய கரங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 32ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரிம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்திலேறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார் அப்படிங்கிறார். கானான் தேசத்து பார்டருக்கு வந்தாச்சு. கானான் தேசத்திற்கு உள்ள போல பிரவாகித்து வருகிற யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டும். அதை எடுத்து இருக்கிற எரிகோ பட்டணத்தை முற்றுகையிட்டு அதை அழித்து விட்டு கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும். 40 வருடங்களாக கடினப்பட்ட கானான் பார்டர் எந்த ஒரு குறிக்கோளோடு 40 ஆண்டுகளாக இந்த ஜனங்களை வழிநடத்தினானோ அந்த குறிக்கோளின் வெற்றியை பார்க்கும் சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவன் அவனை அழைத்து சொன்ன வார்த்தை தான் இதோ, நீ கிளம்பி நேபோ மலையின் மீது ஏறி வந்து நான் ஆசீர்வாதமாய் பரிசாய் காணியாட்சியாய் கொடுக்கும் இந்த கானான் தேசத்தை நீ நோக்கி பார் அப்படின்னு சொல்றாரு மோசஸ். அப்போ கானான் தேசத்துக்குள்ள மோசஸ் போக மாட்டாரா? இத்தனை ஜனங்களை வழிநடத்தி வந்திருக்கிற இந்த மோசே என்னும் உன்னதமான ஒரு தலைவன் அவர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாரா என்று பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு அடுத்த வசனம்: நீங்கள் சீன் வனாந்திரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதால், அதாவது சுமார் 40 ஆண்டுகளுடைய இந்த எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்திலே வழிநடந்து வந்தபோது ஆரம்ப காலங்களில் ஏற்பட்ட கற்பாறையிலிருந்து தாகமாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும்படியான அந்த நேரத்தில் மோசே என்ன தவறு செய்து விட்டான் என்பதை ஆண்டவராகிய தேவன் மோசே மரிக்கும் தருவாயில் அவனுக்கு நினைவூட்டுகிறார். அப்போ ஒரு மனிதன் சாகும் தருவாயிலும் கூட ஆண்டவராகிய தேவன் அந்த மோசையை பற்றி நினைத்து, ஒருவேளை மரிக்கும் தருவாயில் நீ செய்த பாவங்களுக்கு உன்னுடைய குற்றங்களுக்கான மன்னிப்பை பெறாமல் இருந்திருந்தால்
நீ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நேரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறுபடியும் வலியுறுத்தி காண்பிக்கும்படியாய் ஆண்டவராய் தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ கானான் தேசத்துக்குள் போக மாட்ட, ஆனா நீ அதை பார்ப்ப. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு வீடு கட்டுறத உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். அநேக ஆண்டுகளாக கனவு கண்டு ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டி இந்த வீட்டிலே நான் குடும்பமாய் போய் வசிப்பதை, நான் என்னுடைய குடும்பம், என் தாய், என் தகப்பன், என் மனைவியின் தாய் தகப்பன், என்னுடைய உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள் எல்லாரும் இந்த வீட்டிலே நான் தங்கி பிரவேசித்து சந்தோஷமாய் இருப்பதை இவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பி 5 வருடமாக இதோ அளவெடுத்து சிந்தித்து இதோ தரிசனத்தின் மேல் தரிசனம் கண்டு கட்டின அந்த வீடு எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு கிரகப்பிரவேச அன்னைக்கு அந்த வீட்டை கட்டின அந்த தலைவன் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்காமல், அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாத ஒரு சூழ்நிலையில், அந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, இங்கே மோசே 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்தின ஒரு தலைவர். அந்த 20 லட்சம் ஜனங்களை வழிநடத்தின தலைவரை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, இதோ நீ ஒரு பாவம் செய்தபடியா, ஒரு தவறை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்திருந்தபடியால் நீ கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்போ ஒரு தவறுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அப்ப நம்ம இவ்வளவு தவறு செஞ்சா நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை? மிக அருகாமல் வந்து விட்டு பார்டர் வரைக்கும் வந்தாச்சு. இத படிக்கும் போது காலையில கோழிக்கோட்டில் நேற்று நைட்டு ஏற்பட்ட விமான விபத்து தான் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக விமானத்திலே பறந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை தான் என்னிடம். எப்படா தரை இறங்கும் என்று காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை. துபாயில இருந்து வந்துட்டாங்க, கோழிக்கோடு ஏர்போர்ட் வந்தாச்சு, ஏர்போர்ட் ரன்வேல இறங்கி ஓடியாச்சு. பயங்கர மழை. நிச்சயமா பைலட் பிரேக் அடிச்சிருக்கணும், பிரேக் பிடிக்கலையா என்ன ஆச்சோ தெரியாது. ஆனா ஓடுபாதையை விட்டு 30 மீட்டருக்கு மேல ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு 30 அடி பள்ளத்திலே விழுந்து விமானம் 2ஆய் உடைந்த பொழுது அநேகருடைய கனவு தூள் தூளாய் போன. எத்தனை கனவுகளோடு அவர்கள் புறப்பட்டு வந்திருப்பார்கள், எத்தனை கனவுகளோடு துபாயிலிருந்து இந்த பயணத்திற்காக அவர்கள் ஆயத்தம் செய்திருப்பார்கள். அத்தனை கனவுகளும் ஒரு நடியிலே அந்த விமானம் தரையிலே இறங்கி அந்த டயர் அந்த ஓடுபாதையில பட்டவுடனே ஒரு ஆட்டம் ஆடும் போது, ஐயோ ஆண்டவரே நன்றி, விமானம் இறங்கி விட்டதே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை போல அந்த கானான் பார்டருக்கு வந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ மலை மேல இருந்து கானான் தேசத்தை பாப்ப, நீ உள்ள போக மாட்ட. யாருக்கு இந்த தண்டனை? சாதாரண மனிதனுக்கு அல்ல. அதனாலதான் 2 தினங்களுக்கு முன்பாக மோசையினுடைய 2வது பகுதியை பற்றி பேசும் பொழுது நான் சொல்லி இருந்தேன், மோசே செய்த தவறு ஏன் மிகப்பெரிய தவறாக பார்க்கப்பட்டது என்று சொன்னால், மோசே இயேசுவுக்கு அடையாளம். அப்ப மோசே ஒரு தவறு செய்து விட்டால், நிழலாயிருக்கிற மோசே ஒரு தவறு செய்து விட்டால், நிஜமாயிருக்கிற இயேசுவும் ஒரு தவறு செய்துவிடக் கூடுமோ என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடக் கூடாது என்பதனால் தான் மோசையின் பாவம் மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது. அதனால் தான் கிறிஸ்துவின் அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த மோசையினுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக அந்த கனவுகளை இழந்து அந்த விமானத்தை ஓட்டின பைலட்டும் இறந்துட்டாங்க, அதை ஓட்டின கோ பைலட்டும் இறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் பாடி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை கனவுகள், எத்தனை கனவுகள். இந்த கனவுகள் 1 வருஷமா 2 வருஷமா இருந்தான்னு தெரியாது. ஆனா மோசையினுடைய கனவு 40 வருட கனவு. இந்த 40 வருடங்களாக அவர்களை வழிநடத்தி வந்த இந்த மோசே என்னும் உன்னதமான தலைவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 51ஆம் வசனம், உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் மோசேவை தனியாக கூப்பிடுகிறார்.
எதற்காக கூப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உலக வாழ்க்கை முடிந்தது. The time has come for you to sleep. தூங்குவதற்கான நேரம் வந்துருச்சு, அதனால நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சாகிறதுங்கிறது ஈஸியான காரியமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எல்லாம் கூப்பிட்டு, நீ இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும், இன்னைக்கு ராத்திரி உனக்கு சாவு வந்துடும் அப்படின்னு சொன்னா சந்தோஷம் ஏத்துக்குவோமா? அது இங்க அப்படி இல்ல. அவனை மோசையை பார்த்து முன்கூட்டியே சொல்லிட்டு, நீ அந்த மலைக்கு ஏறி வா. எதுக்காக அந்த மலைக்கு ஏறி வா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ மலைக்கு ஏறி ஏறி போயிருக்கிறாரு. ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசுவதற்கும், அவரை தரிசிப்பதற்கும், அவரிடமிருந்து இதோ கட்டளைகளை வாங்கிக் கொள்வதற்கும், ஜனங்களிடமிருந்து ஜெபங்களை அவருடைய சமூகத்திலே விண்ணப்பமாய் வைப்பதற்கும் ஏறி சென்ற இந்த ஆசாரியன் என்கிற இந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிற இந்த மோசே இப்பொழுது மீண்டும் ஒரு மலையிலே ஏறி செல்ல வேண்டும். எதற்கு? சாவதற்கு. அந்த அந்த இருதயத்தின் எண்ணங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நேற்று ராத்திரி முழுவதும் எனக்கு இந்த சிந்தனை, இந்த விமானத்தை பத்தி. எத்தனை விமான பயணம், எவ்வளவு அழகாக கடவுள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒரு 1000 தடவையாவது நான் போயிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கனவுகள் கலங்கி போனது, கனவுகள் உடைந்து போனது. மோசையினுடைய கனவும் உடைந்து போகிறது. மோசையினுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருகிற சூழ்நிலை. 52ஆம் வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். மேல இருந்து விமானம் கீழே இறங்கும் போது அது ராத்திரியா போச்சு. பகலா இருந்து ராத்திரியோட லைட் தெரியும் கோழிக்கோடு எல்லாம். அந்த விமானம் தரையில இறங்கும் போது, இங்க இருந்து நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது, ஜப்பான் போகும்போது அல்லது சிங்கப்பூர், எந்த நாடுகளுக்கு நான் போனாலும் சரி, அந்த அதிகாலையில போயிருந்தோம். அப்படி கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா, ராத்திரி முழுவதும் கடலுக்கு மேல பறந்துட்டு அப்படி காலையில ஜன்னல் வெளியே பார்த்தோம்னா அந்த சிட்டி, அது ஹாங்காங் இருக்கலாம், இல்ல பேங்காக் இருக்கலாம், நான் எந்த நாட்டுக்கு போறேனோ அந்த நாடு அவ்வளவு அழகா காலையில காலையில 6:30 மணி 7 மணிக்கு போற சேர பிளைட்டா தான் இருக்கும். அப்படி இறங்கும் போது தெரியும் அப்படியே. அந்த மாதிரி மேல இருந்து நீ பாப்ப கானான் தேசத்தை, ஆனா கானான் தேசத்துக்குள்ள நீ பிரவேசிக்க மாட்ட. பிளேன் கோழிக்கோடுல இறங்கும், ஆனா கோழிக்கோடு உள்ள நீ போக மாட்டேன். ஆண்டவரே, இதற்காகவா எங்களுடைய ஆயத்தம்? ஆனாலும் நீ அதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார். அப்படி சொன்ன உடனே மோசே என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன ஆண்டவரே, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? நான் பண்ணது ஒரு தப்பா? ஆமா, நீ அந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்காமல் போனதற்கு காரணம் என்ன? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனுமாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து பேசு, தண்ணீர் வரும். அப்பொழுது அது தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். வேதத்துல நம்ம இதெல்லாம் படிச்சதுதான். மாசா, மேரிபா 2 இடம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தின் அனுபவத்திலே வந்த பொழுது குடிப்பதற்கு தண்ணி இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத சூழ்நிலையில மோசையின் இடத்துல போய் கேட்ட பொழுது ஆண்டவராய் தேவன் மோசையை பார்த்து சொன்னாரு, நீ என் இடத்துல கேட்கிற, உன்னுடைய கையில ஒரு கோல் இருக்கல்லவா, ஒரு ராட் உன் கையில இருக்குல்ல, அதை வச்சு ஏதோ அங்க இருக்கிற கண்மலை ஆகிய பாறையை நீ அடித்த உடனே அதுல இருந்து தண்ணி வரும் அப்படின்னு முதல்ல சொன்னாரு. தண்ணி வந்துச்சு. இது முதல் முறை. ஆனாலும் அந்த இடத்திலே அவர்கள் கலகம் பண்ணினார்கள். ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். அப்படி பரீட்சை பார்த்து ஆண்டவரை சோதிச்சதுனால அந்த இடத்திற்கு மாசா என்று பெயரிடப்பட்டது. இப்போ கொஞ்சம் சுத்தி வளைச்சு திருப்பி சில வருடங்கள் கழித்து அதே இடத்திற்கு திரும்பி வர்றாங்க. தண்ணி இல்ல. ஏற்கனவே ஆண்டவர் ஒரு முறை அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை மறந்து போன அந்த ஜனம் மறுபடியும் ஆண்டவரை சோதித்து அவரை கோபப்படுத்தி அவரை எரிச்சலை செய்து, நாங்கள் எகிப்திலேயே அடிமைத்தளத்திலே இருந்திருக்கலாம் அல்லவா, எங்களுக்கு தண்ணி கூட கிடைக்கலையே, இதுக்காகவா எங்களை இங்க கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசையினிடத்திலே கோபப்பட்டது போது மோசை வழக்கும்படி ஆண்டவர்கிட்ட போனாரு. ஆண்டவரே, எங்க சொல்றதெல்லாம் என்னன்னு புரிய மாட்டேங்குது, தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மிருகங்கள் எல்லாம் சாகுது, நாங்க எகிப்திலேயே வனாந்தரத்திலேயே சத்துருக்கலாமே, எங்களை எதற்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தீங்க அப்படின்னு எங்களை கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, what should I tell them? நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்?
நம்முடைய தீர்க்கதரிசி அம்மையார் ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகா சொல்றாங்க. Unless we forget how God has led us in the past, the future is always hopeless. கடந்து போன காலங்களில் தேவன் நம்மை எப்படி வழிநடத்தினார் என்பதை நீங்கள் மறந்தால் எதிர்காலம் உங்களுக்கு நம்பிக்கை அற்றதாகவே இருக்கும். இத்தனை ஆண்டுகளாக என் தேவன் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால் என் எதிர்காலத்திலும் என் தேவன் என்னை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவரும் நிச்சயம் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனே தேவனுடைய சமூகத்திலே பிரியமான ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இத்தனை நாட்களா தேவன் நம்மை வழிநடத்தி வந்தார் என்பதை மறந்து விடுகிறோம். ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது, ஒரு கடன் பிரச்சனை வரும் பொழுது, குடும்பங்களிலே ஒரு சண்டை பிளவுகள் ஏற்படும் பொழுது, சுகவீனம் ஏற்படும் பொழுது, தாங்க முடியாத வேதனைகளும் கஷ்டங்களும் ஏற்படும் பொழுது, ஆண்டவரே இத்தனை ஆண்டுகளாக என்னை வழிநடத்தி வந்துட்டீங்களே, என்னை எதிர்காலத்திலும் நீங்க வழிநடத்துவீங்க என்கிற நம்பிக்கை இல்லாமல் போகும் பொழுது நாம் சோர்ந்து போகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனால் மோசே அப்படி சோர்ந்து போகவில்லை. இரண்டாம் முறை ஆண்டவராய் தேவனிடத்துல போய் கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, இந்த கண்மலை இருக்கு, அந்த கண்மலையை உன் கையில கோல் இருக்கு, அந்த கண்மலையை பார்த்து போய் இந்த தடவை நீ கேளு, பேசு, டாக் டு தி ராக். அந்த கண்மலை இடத்துல நீ போய் பேசினா அது தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு வெறுப்பேற்றினால மோசே, பூமியிலே வாழ்ந்தவர்களிலே சாந்த குணம் உடையவனாய் இருந்த அந்த மோசே எரிச்சல் அடைந்து என்ன செய்தான் என்று சொன்னால் ஒரு கேள்வியை கேட்டார். நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவேனோ? அதாவது அவர் எப்படி பேசிட்டார் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளாக நீங்க பாக்குறீங்க அற்புதம், சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது, அக்னி ஸ்தம்பத்திலே தேவஸ்தம்பத்திலே தேவன் நம்மை வழிநடத்துவது, எல்லா பொல்லாப்பிற்கும் நீங்களாக்கி நம்மை தேவன் வழிநடத்துவது, வானத்திலிருந்து மன்னா பெய்வது, இதெல்லாம் இந்த மோசே மூலமா தான் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா என்பதை போல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மோசே எடுத்துக்கொண்ட பொழுது, பரலோகத்திலே லூசிபர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் எடுத்துக்கொண்ட போது, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் எடுத்துக்கொண்ட பொழுது இவர்கள் மூவரும் ஒரே விதமான பாவம் செய்தார். லூசிபர், ஆடம் and Eve, மோசஸ். அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் தான் இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து வழிநடத்தி வருகிறார் என்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மோசேவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த தலைவன் பேசினபடியால் மோசே பாவம் செய்தான். அதனாலதான் அது பெரிய பாவமா போயிட்டு. அது மாத்திரமல்ல, 2 நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நம்முடைய ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, மோசே செய்த இன்னொரு தவறு. Truth spoken in anger is sin. இது அப்படியே மனப்பாடமா சொல்றேன். Truth spoken in anger is sin. நம்ம ஒரு உண்மையே பேசும் பொழுது அந்த உண்மையை கோபத்தோடு பேசினால் அது பாவமாம். நான் எங்க வீட்டுல யோசிச்சு பார்த்துட்டேன். கோபம் வரும்போதெல்லாம் இந்த ஷார்ட் டெம்பர் அப்படிமாங்கல்ல, பிளட் பிரஷர் இருக்கு. எனக்கெல்லாம் கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு. ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ண ஆள் தான் நான். கோபம் வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்? டபால்னு வெடிச்சிடறோம். ஒரு உண்மையை தான் பேசுறோம், அந்த உண்மையுமே ரொம்ப கொடூரமா, ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி, ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி நம்ம எல்லாம் பேசிடுறோம். அப்படிதான் அநேக வாக்குவாதங்கள் நம்முடைய சர்ச் போர்ட்ல நடக்குது. சில சபைகள் என்ன பண்ணிடுறோம்னா, ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை எடுக்கிறவங்களே சபைகளை தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவங்களை ஒரு மாதிரி உடைக்கும்படியாய் பேசி விடுகிறோம். ஒரு உண்மையை பேசினாலும் அதை சாந்தமாய், அமைதியாய், தாழ்மையாய், பொறுமையாய், நிதானமாய் சொல்லுவது தேவனுடைய நீதி என்று சொல்லி நாம் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலே வாசிக்கிறோம். அப்படியாக மோசே இந்த பாவத்தை செய்தபடியால் மோசே கானான் தேசத்திற்கு போவதில்லை என்று ஆண்டவராகிய தேவன் அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார். அப்போ இந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன பொழுது இவர் அந்த கண்மலையை 2ஆம் முறை அடித்தது மாத்திரமல்ல, 2ஆம் முறை 2 தடவை அடிச்சாரு. அப்ப மொத்தத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கண்மலை முதல் முறை மாசா அப்படிங்கிற இடத்துல அடிச்சாரு, 2வது இடத்துல மேரிபா அப்படிங்கிற இடத்துல 2 தடவை அடிச்சாரு, மொத்தம் 3 தடவை அடிச்சாரு. இந்த கண்மலை கிறிஸ்துவை குறிக்கிறது, கோல் சிலுவையை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு என்னும் கண்மலை, கற்பாறை, கோல் என்னும் சிலுவையிலே மனிதனுடைய பாவங்களுக்காய் ஒரு முறை மாத்திரமே அவர் சாவார்.
இரண்டாம் முறை அவரை அடிக்க முடியாது, மூன்றாம் முறை அவரை அடிக்க முடியாது. ஆகவே இந்த இயேசு என்னும் கற்பாரை கோல் என்னும் சிலுவையிலே மனித குலத்தின் பாவத்திற்காய் ஒரு முறைதான் மரிப்பார் என்கிற அழகை, அந்த சத்தியத்தை, மகத்துவத்தை மோசே அலங்கோலப்படுத்தினார். அதனாலதான் மோசே செஞ்சது தப்பு. நான் படிக்கிறேன் கேளுங்க. Our Savior was not to be sacrificed a second time. நம்முடைய இரட்சகர் இரண்டாவது முறை அவரை பலியாக கொடுக்க முடியாது. And it is only necessary for those who seek the blessings of His grace to ask in the name of Jesus. திருப்பியும் தண்ணி வேணும் அப்படி சொன்னா கற்பாறையாக இயேசு இரண்டாவது அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ கேட்டாலே அவர் கொடுப்பார். கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் தேவன் இதோ ஆண்டவராகிய தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களுக்காய் ஏற்கனவே ஒருமுறை மரித்திருக்கிற அந்த இயேசுவிடத்திலே போய் ஆண்டவரே எங்களுக்காய் செய்யும் என்று கேட்கும் பொழுது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது ஆசீர்வாதம் உங்களை தேடி ஒரு நீரூற்றாய் ஓடி வரும். Pouring forth the heart's desire in perennial prayer. Patriarchs and Prophets, page 411. அப்போ இப்படியாக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவராகிய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப வேதத்தில் சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, நல்லா கவனிச்சுங்க, வேதவசனம் சொல்லுது ஒரு தடவைதான் ஆண்டவராகிய இயேசு மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை சிலுவையிலே அவர் ஒரு தடவை தான் ஏறெடுக்க முடியும். ஆனா மோசே என்ன செய்தார் சொன்னார், இரண்டாவது முறை அந்த பாறையை, அந்த கிறிஸ்துவை அடித்த பொழுது இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு 2 முறை சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பதை போல ஒரு அழகின் காட்சியை அசிங்கப்படுத்தினபடியால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர் எடுத்துக்கொள்ள முடியாது. மோசே செய்தது மிகப்பெரிய பாவமாய் போயிற்று. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றான். இந்த காலை வேளையில நீங்கள் தாகமாய் இருக்கிறீர்களா? இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாகம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் என்னோடு கூட பின்னி பிணைய வேண்டும் என்கிற அனுபவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த இயேசு என்கிற கற்பாறையிலிருந்து வருகிற அன்பின் ஊற்றை குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இதோ தாகமாயிருக்கிற உனக்கு தாகமே இல்லாத தண்ணீரை கொடுக்கிற இயேசு உனக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறேனே சமாரிய பெண்மணியே, இந்த தண்ணீர் உனக்கு வேண்டாமா என்று இயேசுவானவர் கேட்ட அந்த தண்ணீரை, நித்திய ஊற்றை இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிற இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது, விலா எலும்பிலே ஈட்டியிலே குத்தின பொழுது இதோ ரத்தமும் தண்ணீரும் வந்தது. ரத்தமும் தண்ணீரும் வந்தது அடையாளமாய் பேசப்படுகிறது. ஜீவ ஊற்றாகிய இயேசு. அந்த இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவரே, இன்று எங்களுக்கு தாகமே இல்லையே, அதான பிரச்சனை. ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற எண்ணமே இல்லையே, வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற உணர்வே இல்லையே, ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லையே, முழங்கால்களை முடக்குவதற்கு சோம்பேறிகளாய் மாறிவிட்டோமே, தூக்கத்திலிருந்து எழுந்து எங்களால் ஜெபிக்க முடியவில்லையே. ஆண்டவரே, பிறருக்கு சேவை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்கிற உணர்வற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ உலகத்திலே ஆசைகளை வைத்து இந்த உலகத்தின் ஓட்டத்திலேயே வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த உலகத்தின் மீதுதான் தாகமாய் இருக்கிறதே தவிர, இதோ ஜீவ ஊற்றாய் இருக்கிற என்னிடத்தில் வந்து தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இயேசுவினிடத்தில் எனக்கு தாகம் இல்லையே. இல்லையே. இருக்கிறதா? இல்ல, தாகம் இல்ல. அந்த தாகம் இல்லாதபடியால் ஆண்டவராகிய தேவன் இந்த காலங்களிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். Desire of Ages, page number 412. Ellen G. White. Jesus is the rock. He is the living water. ஆண்டவராய் இயேசுவே கற்பாறையாய் இருக்கிறார். அவரே ஜீவ ஊற்று, அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் உபாகமம் 33ஆம் அதிகாரம் சொல்லிட்டார், நீ வந்து சாக வேணும்,
நேபோ மலைக்கு ஏறி வா என்று சொல்லுகிறார். அந்த சூழ்நிலையில நடைபெறுகிற ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. கிறிஸ்துவ அருமையானவர்களே, இந்த நோட்ஸை நான் ஏற்கனவே இந்த பிரசங்கத்தை எத்தனையோ வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த நோட்ஸை நான் மறுபடியும் எடுத்து படிக்கும் பொழுது இந்த வசனம் என்னுடைய மனதை தொட்டது. தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை எங்க அப்பாவுடைய மரணத்தை பற்றி நீங்கள் ஒரு சில பிரசங்கங்களிலே கேட்டிருக்க முடியும். 2017ஆம் ஆண்டுல ஐசியூல தன்னுடைய 84வது வயதுல மிகவும் சூழலமடைந்து மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிற சூழ்நிலையில, நான் ஏற்கனவே வேற ஒரு பிரசங்கத்துல சொல்லிடுறேன், படுக்கிற சூழ்நிலையில கடைசியாக அந்த படுக்கையில படுத்திருக்கும் போது வாயில எல்லாம் வெண்டிலேட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வெண்டிலேட்டர் எல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நானும் என்னுடைய தங்கச்சியும் போய் நின்ன உடனே எங்க அப்பா கால போய் தொட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வெண்டிலேட்டர் கொஞ்ச நேரம் எடுத்துட்டாங்க. ஏதாவது எங்க அப்பா பேசுவாரான்னு பாக்கலான்னு சொல்லி. எங்க அப்பா அப்படியே கண்ணை திறந்து எங்களை பார்த்தாரு. அப்பா அப்படின்னு சொன்னோம். எங்க அப்பா சொன்னாரு, மோசே தன்னுடைய ஜனங்களோடு கூட என்ன பேசினாரோ அந்த வசனத்தை என்கிட்ட பேசினாரு. இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். மோசே சாவதற்கு முன்பு தன்னுடைய ஜனங்களுடைய கோத்திர தலைவர்களை அழைத்து இந்த 33ஆம் அதிகாரத்தில் என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை சொல்லிவிட்டு செல்கிறாரோ, இதோ அவர் சாது என்பதற்கு கொடுத்த ஆசீர்வாதம். அப்படியே எங்க அப்பா பார்த்து நாங்க சொன்னோம், பயப்படாதீங்கப்பா அப்படின்னு. அதுக்கு எங்க அப்பா சொன்ன கடைசியா அவர் பேசின வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னார், be of good comfort and cheer. இதான் அவர் பேசின லாஸ்ட் வார்த்தை. அதுக்கு பிறகு அப்படியானால் be of good comfort and cheer. கிறிஸ்துவுக்குள் தைரியமாயிரு, மன மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. ஒரு சாக கிடைக்கிற மனுஷனுக்கு இங்கிருந்தப்பா வருகிறது இந்த தைரியம். அத போலதான் இங்க மோசே தான் சாவதற்கென்று அழைக்கப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய ஜனங்களை எல்லாம் அவன் நேசித்தபடியால் 40 ஆண்டுகளாக இந்த ஜனங்களுக்காய் பட்ட பாடுகள் எல்லாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. As Moses reviewed the result of his labors, தான் செய்த வேலைகளை எல்லாம் மோசே உட்கார்ந்து அவன் யோசித்து பார்த்து மனதிலே அவன் சிந்தித்து பார்த்த பொழுது, his life of trial and sacrifice, சோதனைகளினாலும் தியாகங்களினாலும் நிறைந்திருந்த அந்த வாழ்க்கையை பற்றி அவன் நினைவு கூறின பொழுது, seemed to have been almost in vain. இவைகள் எல்லாம் வீண் என்று தோன்றிற்று. Patriarchs and prophets. ஏன் வீண் என்று தோன்றிற்று? 40 ஆண்டுகளாக இந்த ஜனங்களுக்கு என்னெல்லாம் தியாகம் செய்யும், என்னமெல்லாம் பாடுபட்டும் கூட நான் காணான் தேசத்துல போலயே 10 லட்சம் புருஷர்கள் குடும்பங்கள்லாம் சேர்ந்ததுன்னா சில ஆசிரியர்கள் சொல்றாங்க 2 மில்லியன் பீப்புள், 20 லட்சம். ஒரு சில ஆசிரியர்கள் சொல்றாங்க 30 லட்சம் பேர், 3 மில்லியன், 30 லட்சம் பேர். அப்ப 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்தின இந்த உன்னதமான தலைவன் அவன் கானான் தேசத்திற்குள் போகல. அப்ப அவன் பட்ட பாடுகள் எதற்கு, அவனுடைய தியாகம் எதற்கு, அவனுடைய வேதனைகள் எதற்கு என்ன வைச்சான்? 2 பேர் தான் கானானுக்குள்ள போனாங்க. அப்ப புறப்பட்ட 30 லட்சம் பேரோடு புறப்பட்ட தலைவனும் போல அந்த தலைவர்கள் கூட இருந்த மனிதர்களுடைய சந்ததியிலே பிறந்த 2 பேர், பழைய ஆரம்பத்துல கிளம்புனதுல 2 பேர் தான் போனாங்க. மத்த எல்லாருமே புதிய ஒரு ஜெனரேஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் அருமை 2ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன் சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவனுடைய 10 கற்பனைகள் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்பயுமே இந்த பெந்தைக்கோஸ்தை போதர்களுக்கு கூட்டம் நடத்தும் போது நான் சொல்லுவேன், 10 commandments given 4 times அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு வாய்வழியாய் சொல்லப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே வானத்திலிருந்து வாய்வழியாய் சொல்லப்பட்டது.
அதோடு கூட சேர்த்து 10 கற்பனைகளை தேவன் எழுதி கொடுத்தார். ஏன் இன்னொரு தடவையும் எழுதி கொடுத்தார். இது 4 தடவை. ஆனா இந்த 33ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது 5வது தடவை மோசே ஞாபகப்படுத்துறார். வாசிகள் என்னோடு கூட சேர்ந்து 2ஆம் வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயூரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. The 10 commandments of God were given. 10 பிரமாணங்கள் அவருடைய கரங்களில் திருப்பி நினைவுபடுத்துறாரு. அதே மாதிரி அதை மட்டும் நினைவுபடுத்தல, 4ஆம் வசனத்துல மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை நினைவுபடுத்துகிறார். மோசே நமக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கற்பித்தான், அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. என் அருமை ஜனமே, இந்த 33ஆம் அதிகாரம் முழுவதும் தேவன் மரிப்பதற்கு முன்பு தன்னுடைய சபையை, தனக்கு கீழே இருக்கிற எல்லா ஜனங்களையும் கோத்திர வாரியாக அவன் ஆசீர்வதிக்கிற அனுபவத்திலே தேவனுடைய 10 பிரமாணங்களையும் மோசேயினுடைய நியாய பிரமாணங்களையும் உயர்த்தி பிடித்து நினைவுபடுத்தி சாவதற்கு அவர் ஆயத்தமாய். அப்போ சாகும் தருவாயிலும் கூட தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிற ஒரு டைப், ஒரு மாதிரி மோசே. சாகும் தருவாயிலும் தன்னுடைய ஜனங்களுக்காக, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்றது அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கிற நிஜம் இயேசு. எந்த ஜனமெல்லாம் மோசேவு பின்னாடி வந்ததோ அந்த ஜனங்களை எல்லாம் தனியே விட்டுவிட்டு மோசே போய் தனியாய் சாக வேண்டும். மோசே அடக்கம் செய்யப்படுவதற்கு கூட தன்னுடைய ஜனங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவராய் இயேசுவானவர் எந்த ஜனங்களுக்காய் விழுந்து விழுந்து ஊழியம் செய்து சேவை செய்தாரோ அந்த ஜனங்கள் எல்லாம் அவரோடு கூட இல்லை. அவர் தனிமைப்படுத்தப்பட்டவராய் சிலுவையிலே ஒரு அனாதையாய் அவர் மரித்த பொழுது நிழலும் நிஜமும் சந்தித்தது. மோசேவும் இயேசுவும் ஒன்றானார்கள். அப்படியாக இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைத்து, மோசே நீ வா, நேபோ மலையிலே ஏறி வா, உன்னுடைய கடைசி நேரத்தை என்னோடு கூட செலவு செய் என்று சொல்லி நீ தனியாக வா என்று அழைத்த பொழுது ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி சொல்லுகிறது, மோசஸ் கன்ஃபெஸ்ட் ஹிஸ் சின். மோசே தன்னுடைய பாவத்தை அவன் மறுபடியும் அறிக்கை செய்தான். என் அருமை ஜனமே, 40 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் பாடுபட்ட அனுபவம், 120 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த மோசே கானான் தேசத்திற்குள்ளாய் அந்த ஒரு பாவத்தின் விளைவாக பிரவேசிப்பதில்லை என்கிற கட்டளை தேவனிடமிருந்து வந்த பொழுது அந்த கட்டளைக்காய் மனம் உருகி, ஆண்டவரே உண்மையிலேயே நான் செய்தது பாவம் தான், உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நான் எடுத்து விட்டேன் என்று சொல்ல பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடத்தை கொடுத்தார். இன்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அநேக வேறு சபைகள்ல நடக்கிற ஊழியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் தான் இயேசு என்று சொல்வதை போல எல்லா ஆராதனைகளையும் நடத்தும் பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அந்த வெளி சபையிலே இருக்கிற ஊழியக்காரர்கள் எடுத்துக் கொள்ளும் போது வேதம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதமான பாடம், ஆண்டவர் இதோ மோசையை பார்த்து குற்றம் குற்றமே என்று சொன்னார். அந்த மாதிரிதான் அது யாராக இருந்தாலும் சரி, நாம் செய்து பாவமாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்துல அந்த பாவத்திற்காய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு பின்புதான் 34ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. இந்த 34ஆம் அதிகாரத்திலே கடைசி சில நிமிடங்கள் மோசேயினுடைய கடைசி பிரயாணத்தை சற்று நேரம் பார்த்து நீங்களும் நானும் அதை முடிக்கும்படியாய் காத்திருக்கிறோம். மோசே, நீ எழுந்து நேபோ மலைக்கு வா, அந்த மலையின் மீது இருந்து கானான் தேசத்தை பார், அந்த கானான் தேசத்தை கடைசியாய் பார்த்து நீ அந்த நேபோ மலையிலே மரித்து போவாய். அந்த சூழ்நிலையிலே தான் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து விட்டு, இதற்கு முன்னாடியும் இதே மாதிரி தேவனுடைய ஜனங்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோட பேசிட்டு மேல எல்லாம் மலைக்கெல்லாம் போயிட்டு கடவுளோடு பேசிட்டு அவர் மறுபடியும் திரும்பி வருவாரு. ஆனா இந்த தடவை அவருக்கு தெரியும் அவர் திரும்பி வரமாட்டாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஜனங்கள்கிட்ட சொல்லல, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு முன்கூட்டியே நீ ஜனங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். உடனே அவர் ஆசீர்வாதம் செய்து விட்டு அவர் போகிறார். ஆனால் அவருக்கு தெரியும் தான் மரிக்க போகிறார் என்று. ஆதாம் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலிருந்து பிறந்தான். மோசே தேவனுடைய கரங்களில் இறந்து போவான். ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களில் பிறப்பது ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களினால் அடக்கம் செய்யப்படுவதும் ஒரு ஆசீர்வாதம். வேதாகமத்திலே எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான பாக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் மோசேவுக்கு கொடுத்தார். மோசே தேவனாலும் தேவ தூதர்களாலும் அடக்கம் செய்யப்பட்டார். அப்படியாக மோசே தன்னை படைத்த தேவனை நோக்கி கடைசி பிரயாணமாக செல்லும் பொழுது
தான் தனித்து சாக வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவனுடைய ஜனம் எல்லாம் அமைதியா இருக்கிற சூழ்நிலையில அவர் நேபோ மலையை நோக்கி தனித்து அவர் பிரயாணம் செய்த பொழுது அவருடைய சிந்தனை தன்னுடைய தளர்ந்த 120 வயதுல, ஆனால் வேதத்தின்படியாக எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்கிற ஒரு வாலிபரை போல, நல்ல பார்வையுடையவராய், திலகார்த்தமான ஒரு மனிதராய் மோசே தன்னுடைய கடைசி நிமிடங்களை தேவனுடைய சன்னதியிலே ஒப்புக் கொடுத்து படுத்து நித்திரையிலே மறிக்கும்படியாக செல்லுகிற அனுபவத்துல நேபோ மலையின் மீது இருந்து அவர் எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற சூழ்நிலையை உங்களோடு கூட நான் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸில் இருந்து அவர் என்ன பார்த்தார் என்பதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். உபாகமம் 34 அதிகாரம், என்னோடு கூட சேர்ந்து உபாகமம் 34 அதிகாரம் 2 வசனத்தை வாசி. பின்பு மோசே 1 மோவாபின் சமமான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், அப்படி 2 வசனம் 3 வசனம் கிழக்க மேற்க தெற்க எல்லாம் இருக்கு என்பதை எல்லாம் காமிக்கிறார். 4 வசனம் இதெல்லாம் காமிச்சிட்டு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். அதாவது ரொம்ப பிரயாணப்பட்டு கடைசியில வந்தாச்சு. மலை மேல இருந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, கிளீனா கானான் தேசத்தை பாக்குறாரு. அந்த கானான் தேசத்தை பார்க்கிற அந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, அந்த கானான் தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். நீ பார்த்துட்டு இல்ல, ஆனா நீ போக மாட்ட. பார்டருக்கு வந்துட்டு இல்ல, பார்டர் தாண்ட மாட்டேன். நீ அந்த மலையிலேயே மரித்து போவாய் மோசே. இந்த மோசே வேதாகமத்துல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கேரக்டர். நிறைய பிரசங்கம் அவரை பற்றி பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் மோசை பத்தி ஒரு 50 பிரசங்கங்களாவது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவ அருமையானவர்களே, இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையில அந்த மேலே இருந்து நேபோ மலையிலிருந்து அந்த கானான் தேசத்தை பார்த்த பொழுது அவருடைய உள்ளத்துல என்னெல்லாம் என்ன ஓடி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆண்டவரே, 120 வருடங்கள் ஆகிவிட்டது. 40 ஆண்டுகள் அரண்மனையில, அந்த 40 ஆண்டுகள் அரண்மனையின் வாசத்தை எல்லாம் சந்தோஷத்தை எல்லாம் விட்டு விட்டு ஒரு மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற அனுபவத்திலே என்னை வனாந்திரத்திலே சீன் வனாந்திரத்திலே வழிநடத்தி ஆண்டவரே, அந்த 40 வருடங்க அனுபவங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ட்ரைனிங் எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. இந்த 120 கடைசியாய் வாழ்ந்த இந்த 40 ஆண்டுகளிலே நான் பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் என்னோடு கூட இருந்தீர். நான் ஒரு தவறை செய்தேன், அந்த தவறுக்கான மன்னிப்பை என்று கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்து அந்த கானான் தேசத்திற்குள் போக விடுங்கள் என்று மோசே கேட்டார். ஆண்டவர் அவர் நிராகரித்தார். மோசே உலகத்திலே வாழ்கிற எல்லா தலைவர்களுக்கும், உலகத்திலே வாழ்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாடமாய் இதோ இது இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீ இயேசுவின் நிழல் பாவம் செய்ய முடியாது. ஆனால் நீயோ பாவம் செய்து விட்டாய். ஆகவே இதோ நீ சாத்தானுக்கு சொந்தம் என்று சொல்லி உன்னை உரிமையாடும்படியாய் என்னோடு கூட வாக்குவாதம் செய்யும்படியாய் காத்திருக்கிறான் அந்த லூசிபர். ஆகவே மோசே, நீ செய்த தவறுக்கான தண்டனை நீ பெற்றாக வேண்டும். ஆனாலும் நீ எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம அவனுக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். இது பைபிள் இல்ல. ஒருவேளை இந்த செய்தியிலே நான் அட்வென்டிஸ்ட் யாராவது கலந்திருப்பீர்கள் சொன்னால் நான் உங்களோடு கூட சொல்லிக் கொடுக்கிறேன். இப்பொழுது நான் சொல்ல போறது எதுவுமே பைபிள் இல்லை. ஆனால் நம்முடைய தீர்க்க தரிசன ஆவியாரினுடைய புஸ்தகங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறேன். A panoramic view of the promised land was shown. நேபோ மலையிலிருந்து கானான் தேசத்தை பார்த்த பொழுது மோசே ஒரு தரிசனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த தரிசனத்திலே அவர் மேலே இருந்து பார்த்த பொழுது எதிர்கால சம்பவங்கள் முழுவதும் அவருடைய காட்சியிலே தேவன் கொடுத்தார். என்ன காட்சியை கண்டார்? நல்லா கவனிங்க. In the scene it was presented not as it then appeared but as it would become. அதாவது அப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை தேவன் ஆண்டவராகிய தேவன் மோசேவுக்கு காண்பிக்காமல் எதிர்காலத்தில் அது எப்படிப்பட்டதாய் மாறும் என்கிற தீர்க்க தரிசன காட்சியை மோசேவுக்கு காண்பித்தார். He seemed looking upon a second Eden. Patriarchs and Prophets, page 472. இதோ இரண்டாவது ஏதேன் தோட்டம் ஸ்தாபிக்கிற காட்சியை மோசே பார்த்தார்.
ஆகவே மோசே ஒரு சாதாரண தலைவர் அல்ல என் அருமை ஜனமே. ஆண்டவராய் இயேசுவுக்கு அவன் சமமாய் இருந்தபடியா இதோ கானான் தேசத்திலே ஜனங்கள் எல்லாம் சென்று தங்களுடைய 12 கோத்திரங்களையும் ஸ்தாபித்த வாழ்க்கை எதிர்காலத்தை மோசே பார்த்தான். ஒரு படத்தை போல, ஒரு காட்சியை போல. ஆண்டவராகிய தேவன் இதோ அவருடைய சன்னதியிலிருந்து அவருடைய விக்கிரக ஆராதனை மூலமாய் வெளியே போகிற காட்சியை அவர் பார்த்தார். ஆண்டவராய் இயேசுவானவர் முதலாம் வருகையிலே ஒரு குழந்தையாய் வந்து ஒரு மாட்டுத் தொழுவத்திலே ஒரு அனாதையை போல பிறக்கிற காட்சியை மோசே பார்த்தார். நட்சத்திரங்கள் ஆட்டு இடையர்களை வழிநடத்தும் நட்சத்திரங்களை பார்த்தார் மோசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாசரேத் என்னும் வாழ்க்கையின் காட்சி இந்த மவுண்ட் நேபோ என்கிற மலையிலிருந்து கானான் தேசத்தை மாத்திரமல்ல, கானான் தேசத்திற்கு பிறகு இருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷங்களை மோசே நோக்கி பார்த்தார். இயேசுவானுடைய வாழ்க்கையை பார்த்தார். இயேசுவானவர் இதோ நிராகரிக்கப்படும் காட்சியை பார்த்தார். இயேசுவானவர் போதிக்கிற பிரமாணங்களை ஜனங்கள் வெறுக்கிற காட்சியை பார்த்தார். ஒலிவமலையிலே அமர்ந்து இதோ இந்த ஜனங்களுக்காய் இயேசுவானவர் அழுகிற காட்சியை மோசே பார்த்தார். ஏன்னு சொன்னால் மோசஸ் டைப். இயேசுவானவர் என்னவோ அதை போலத்தான் மோசே. இறுதியாக ஆண்டவராய் இயேசுவானவர் நிராகரிக்கப்படுகிற காட்சியை பார்த்தார். எந்த ஜனங்களுக்காக 40 ஆண்டுகள் பாடுபட்டாரோ அந்த ஜனங்கள் இதோ அவர்களை எல்லாம் விட்டு தனியே போகக்கூடிய சூழ்நிலையை போல இயேசுவானவர் எந்த ஜனங்களுக்காய் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தாரோ அந்த ஜனங்களை எல்லாம் விட்டு தனித்து போய் சிலுவையில் அடிக்கும் காட்சியை பார்த்தார். எல்லாம் பார்த்து விட்டு அந்த நேபோ மலையில இயேசுவானவர் மீது வைத்த அனுதாபத்தினாலே மோசே தேம்பி கதறி அழுதான். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து மோசையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சராசரங்களை படைத்த இயேசுவுக்கே இந்த நிலைமை என்றார். என்னை வனாந்திரத்திலே அக்கினிஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் என்னை வழி நடத்துகிற கண்மலை, அந்த கண்மலை நீரே, அந்த ஜீவ தண்ணீர் நீரே என்று சொல்லுகிற இயேசுவுக்கே இந்த நிலைமை என்றார். ஆண்டவரே, நான் எல்லாம் ஏமாத்திரம் ஆண்டவரே என்று மோசே தன்னை தாழ்த்தும் அனுபவத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நேபோ மலையிலே ஒரு பெரிய காட்சி. It was not an ordinary evidence, it was a panoramic view. Panoramic view னா 70 mm தியேட்டர்ல பாக்குற மாதிரி அந்த காட்சியை பார்த்தான். அதோட முடியல. அவன் தேம்பி அழுத பொழுது அந்த காட்சி தொடர்கிறது. கெத்சமனேயிலே இயேசு படுகிற பாடுகளையும் அவர் பார்த்தார். காரி துப்பப்படுகிற காட்சியை அவர் பார்த்தார். என்ன ஆண்டவரே, எங்களுடைய கரங்களிலே இருக்கிற கோலை வைத்து சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவரே, நீ சொன்ன மாத்திரத்திலே அக்கினிகள் இறங்குமே, நீ சொன்ன மாத்திரத்திலே கோடான கோடி தேவதூதர்கள் தங்களுடைய வேலையை செய்யும்படியான உத்தரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிற இதோ ஒரு சேனைகளின் தலைவராக இருக்கிற மிகாவேல் என்று அழைக்கப்படுகிற என் தெய்வமே, உமக்கா இந்த நிலை கண்ணீர் விட்டு அழுகிறார் மோசே. அந்த பார்த்த உடனே இயேசுவானவர் சிலுவையிலே உயர்த்தப்படுகிற காட்சியை அவர் பார்த்தார். அந்த காட்சியை பார்த்து அவருக்கு ஞாபகம் வருது, அடடா, நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாவரையும் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை இதோ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து கடித்த பொழுது ஒரு கோலை உயர்த்தி அந்த கோலின் மேல் ஒரு வெண்கல சர்ப்பத்தை வைத்து நோக்கிப்பார் பிழைப்பாய் என்று என் மூலமாய் சொல்லிக் கொடுத்தீங்களா ஆண்டவரே? அப்ப நான் அந்த நிழலா? தன்னுடைய வாழ்க்கையில நடைபெற்ற அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடித்த அந்த கோலை நோக்கி பார்த்து அதன் பக்கத்திலேயே இயேசு சிலுவை என்னும் கோலிலே பாவத்திற்காக மரிக்கிற காட்சியை பார்த்த பொழுது மோசே கதறி அழுதான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி அழுகிற சத்தம் அவருடைய காதுகளுக்கு கேட்டது. அது மட்டும் இல்ல, இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுகிற காட்சியும் அவன் பார்த்தான். இப்பதான் ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை கவனிங்க. இந்த நேரத்துலதான் மோசேக்கு நம்பிக்கை வருது. மோசே இதோ அந்த கானான் தேசத்துக்குள்ளதான் போல,
ஆனா பரலோகத்துக்கு அவர் போவார் என்கிற நிச்சயத்தை அந்த கடைசி நிமிடங்களிலே தேவன் மோசேவுக்கு கொடுக்கிற காட்சியை அழகாக the spirit of prophecy, the inspiration நமக்கு வெளிப்படுத்தி காண்கிறது. நான் அதை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. And it was there revealed to him. அந்த வேளையில் தானே மோசேவுக்கு காண்பிக்கப்பட்டது என்னது? That he himself would be one who should after the Savior and open the everlasting gates. ஆண்டவராய் இயேசுவானவர் இதோ அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு ஏறி செல்லும் பொழுது பரலோக வாசல்களின் இதோ அந்த கதவுகளை திறக்கிற அந்த கூட்டத்திலே திறக்கிற மனிதராய் மோசே நிற்கிற காட்சியை மோசே பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் மோசேக்கு தெரியும் ஆண்டவராகிய தேவன் என்ன கானான் தேசத்துக்குள்ளதான் போக வேண்டான்ட்டாரு. ஆனால் பரம கானான் தேசம் என்று சொல்லப்படுகிற நித்திய ஜீவனுக்குள் என்னை கொண்டு செல்வதற்கான நிச்சயத்தை வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நான் சாவதற்கு முன்பு எனக்கு காண்பித்திருக்கிறாரே. ஐயோ, பிரைஸ் காட், பிரைஸ் காட். நல்லா யோசிச்சு பாருங்க. நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் பரலோக ராஜ்யத்திற்குள் இயேசுவானவர் இதோ உள்ளே பிரவேசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் வாசல்களை திறக்கிற மனிதனாய் மோசே நின்று கொண்டிருந்தார். அந்த காட்சி அவனுக்கு காட்டப்படுது. நல்ல கவனிங்க. As he looked upon the scene, அந்த காட்சி அவர் நோக்கி பார்த்த பொழுது, மோசே நோக்கி பார்த்த பொழுது, his countenance shined with holy radiance. அவருடைய முகமானது மகிமையுள்ள ஒரு பிரகாசத்தினால் ஜொலித்தது. நம்பிக்கை. இந்த கானானுக்கு போகாட்டி பரவாயில்ல. கானான் என்று நான் நினைக்கிற என் வெற்றிகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. எதெல்லாம் எனக்கு வெற்றி என்று நினைத்து இந்த உலகத்திலே போராடி வெற்றி பெற்று ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து அதை ஜெயிக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷத்தை எனக்கு தேவன் வைத்திருக்கிறாரு. அந்த சந்தோஷம் இயேசுவுக்கே பரலோகத்தின் வாசல்களை திறக்கக்கூடிய மனிதனாய் நான் இருக்க போகிறேன் என்கிற நம்பிக்கை அவனுடைய இருதயத்திலே இதோ அவன் ஒளியாய் பிரகாசித்த பொழுது his countenance, அவனுடைய முகம் மகிமையினால் பிரகாசித்தது. Praise God. சமீபத்தில் நான் ஒரு சாட்சி கேட்டேன். நம்முடைய ஒரு அட்வென்டிஸ்ட் சீனியர் பாஸ்டர், 94 வயசான அவரு இறந்து போக போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நாளா சிக்கா இருந்தாரு, படுத்த படுக்கையில் இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைய, பேர பிள்ளை எல்லாரும் வர வச்சிட்டாரு. அதுக்கு முதல் நாள் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து அவர் பேசினாரு. இந்த மோசே பேசின மாதிரியே பேசினாரு. எல்லாம் பேசிட்டு சொல்லாரு, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதையெல்லாம் செய்யும்படியான ஸ்லாக்கியத்தை தந்தார். நான் காலையில மரித்திருவேன், அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுங்க என்று சொல்லி அந்த ராத்திரியிலே குடும்பமா எல்லாரும் பாட்டு பாடி சந்தோஷமா இருந்து ஜெபித்து குழந்தைகள் எல்லாம் போய் எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. காலையில வந்து பார்த்த பொழுது நம்முடைய அந்த அட்வென்டிஸ்ட் போதகர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, Patriarchs and Prophets 475வது பக்கம் சொல்லுகிறது, he rejoiced that he had been permitted even in a small measure to be a partaker in the sufferings of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் தானும் ஒரு நிழலாய் இருக்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு தந்தது மாத்திரமல்ல, அந்த காட்சியை பார்க்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் எனக்கு தந்தாரே என்று சொல்லி he rejoiced. எதுக்காக rejoiced? எதற்கான மனுஷியா இருந்தாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளில் கொஞ்சமாய் அதை பற்றி அறிந்து கொள்ளவும், கொஞ்சமாய் அந்த காட்சியை பார்க்குவதற்கும் ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் அவர் மகிழ்ச்சியாய் இருந்தாராம். தொடர்ந்து அந்த காட்சியை பார்த்தார். முடித்து விடுவோம். தொடர்ந்து அந்த காட்சியை பார்க்கிறார். சீஷர்கள் அவரை நிராகரிக்கிற காட்சியை பார்க்கிறார். 10 கற்பனைகளை நிராகரிக்கிற கூட்டத்தை பார்க்கிறார். அந்த 10 கற்பனைகளை நிராகரிக்கிற கூட்டத்தை பார்க்கும் பொழுது இதோ அவர் மனவேதனைப்படுகிறார். ஏனென்று சொன்னால் இந்த 10 கற்பனைகளை இவரல்லவா வாங்கினார். ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்து தேவனிடமிருந்து 10 கற்பனைகளை வாங்கின அந்த காட்சியோடு கூட சேர்ந்து தொடர்ந்து அந்த 10 கற்பனைகள் இயேசுவின் 2ஆம் வரை நிராகரிக்கப்படுகிற காட்சியை அவர் பார்த்த பொழுது மனம் துடித்து போனார். மனம் துடித்து போனார். ஆனால் இன்று அநேக சபைகளுக்கு தெரியவில்லை என்றமே வேதம் சொல்லுகிறது. அதோட நிக்கிற நான் படிக்கிறேங்க. He saw the second coming of Christ in glory. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மோசே பார்த்தார்.
The righteous dead raised to immortal life. இதோ கிறிஸ்துவுக்குள் மரித்த நீதிமான்கள் இதோ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கல்லறைகளில் இருந்து வெளியே வருகிற காட்சியை அவர் பார்த்தார். And the living saints translated without seeing them. இதோ உயிரோடு இருக்கிற நீதிமான்கள் முதல் மரணத்தையே சந்திக்காமல் நித்திய ஜீவனுக்கு செல்கிற காட்சியை அவர் பார்த்தார். அப்ப தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாரு. என்ன ஒப்பிட்டு பார்த்தாரு தெரியுங்களா? ஆஹா, நான் மட்டும் அந்த கற்பாறைய 2வது தடவை தண்ணியை கேளு அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்டு தண்ணி வாங்கி இருந்தேன்னா இந்த ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டேனே. அப்படி நான் அந்த தப்ப பண்ணாம இருந்திருந்தால் பரலோகத்தின் திட்டம் மோசேவை கானானிலிருந்து உயிரோடு நித்திய ஜீவனுக்கு எடுத்துச் செல்லும்படியாகத்தான் திட்டம் இருந்தது. படிச்சு பாருங்க. மோசே கானான் தேசத்திலிருந்து மரணத்தை சந்திக்காமலேயே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாகத்தான் பரலோகத்தின் திட்டம் இருந்தது. ஆனால் மோசே தவறு செய்த பொழுது அதற்கான தண்டனையை பெற்றுக் கொள்ளும்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி, நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நம்முடைய பாவமாய்த்தான் கருதப்படும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் மோசேவை தண்டித்து நீ கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். அப்படியாக அதோடு முடிஞ்சுச்சா? என்ன ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு நம்ம இயேசுவானவருடைய வருகைக்கு கிட்டத்தட்ட இயேசுவானவர் வந்த காலங்கள்ல இருந்து 2000 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மோசே அவரு இந்த 2ஆம் வருகையை மட்டும் பார்க்கல. படிக்கிறேங்க. He saw earth without sin. பாவம் இல்லாமல் இருக்கிற புதிய பூமி ஸ்தாபிக்கப்படுவதை அவர் பார்த்தார். The fulfillment of a more glorious deliverance than his brightest hopes have ever pictured. எவ்வளவு அழகான எதிர்காலத்தை பற்றின சிந்தனை அவருக்கு இருந்ததோ அந்த சிந்தனையை காட்டிலும் மேலான தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அவர் பார்த்தார். These earthly wanderings forever past, the Israel of God have at last entered the godly land. இதெல்லாம் முடிஞ்சு கானான் தேசத்துல போய் பிரவேசிக்கிற காட்சியை தானே நீ எதிர்பார்த்த மோசே. அந்த கானான் தேசத்துல பிரவேசிக்கிறதுல இருந்து இயேசுவானவர் 2ஆம் முறை வந்து 1000 அரசாட்சி முடிந்து இதோ இந்த பூமி புதிதாக்கப்படுகிற காட்சி வரை மோசேவுக்கு காணப்பட்டது. அந்த காணப்பட்ட சூழ்நிலையில என்ன நடக்கிறது என்று படித்து முடிப்போம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்துல உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைத்து மோசே அந்த மலையின் மீது தேவனுடைய பிரசன்னத்திலே தன்னுடைய கண்களை மூடி மெதுவாக அவன் மரித்து போனான். அவன் மரிப்பதற்கு முன்பு இந்த அழகான காட்சிகளை எல்லாம் பார்த்து மன சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தோடு இந்த கானான் தேசத்துக்குள்ளதான் நான் போல, முதல் மரணம் எனக்கு வந்துருச்சு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னை நித்திய ஜீவனுக்கு என் தேவன் எடுத்து செல்வார், இந்த முதல் மரணத்திலிருந்து என் தேவனை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாயகனாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அந்த மலையின் மீது 5 வசனம் சொல்கிறது. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறைவும் இல்லை. ஒரு வாலிபனை போல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மோசே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான். சொல்லுகிறது 6ஆம் வசனம் பைபிள். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்சேபேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். அவர் and he buried him in the valley of Moab. ஒரு அடக்க ஆராதனை செய்யும்படியாய் மிகாவேல் என்று அழைக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த மோசேவுக்கு அடக்க ஆராதனை செய்தார். அவனோடு கூட இயேசுவோடு கூட அநேக தேவ தூதர்கள் இருந்தார்கள். For the first time Christ was about to give life to the dead. முதல் முறையாக ஆண்டவராகிய தேவன் இதோ ஒரு மனிதனை மரணத்திலிருந்து எடுத்து திருப்பியும் மரணத்தையே காணாமல் இருக்கிற நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான அற்புதத்தை செய்வதற்கு பரலோகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது மோசே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு. அப்போ இந்த மோசே அடக்கம் செய்யப்பட்ட உடனேயே பரலோகம் தீர்மானம் செய்கிறது,
ஒரு பெரிய எழுத்தாளர் சொல்லுகிறாரு, இந்த மோசே ஆண்டவரோடு கூட இல்லையே என்கிற ஏக்கத்திலேயே பரலோகத்தின் தேவன் இந்த மோசேவை சீக்கிரமாய் கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி அவர் இதோ அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு மறுபடியும் வந்து படிக்கிறீங்க. Moses came forth from the tomb, glorified and ascended with his deliverer to the city of God. ஆண்டவராகிய தேவன் அவர்தாமே வந்து மோசேயின் கல்லறையிலிருந்து அவனை மறுரூபப்படுத்தி அவனை இதோ உயிரோடு கொண்டு வந்து தன்னோடு கூட பரலோகத்திற்கு தேவனுடைய பரிசுத்த நகரத்திற்கு எடுத்து சென்றார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, கானான் தேசத்திற்குள் மோசே பிரவேசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குள் மோசே பிரவேசித்தார். அந்த மோசே ஆண்டவராய் இயேசுவை தேற்றுவதற்கு, ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாகும்படியாய் மனுஷீகத்திலே இயேசுவானவர் சோர்ந்து போய், பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கெத்செமனேலே கதறி அழுத பொழுது ஆண்டவராகி தேவன் இதோ மோசேவையும் எலியாவையும் அனுப்பி வைத்து மறுரூப மலையிலே அந்த இயேசுவுக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்காய் பரலோக பிதா பயன்படுத்தின உன்னதமான ஒரு ஆசாரியன், உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி, உங்களையும் என்னையும் பாதிரி உன்னதமான ஒரு மனிதன் மோசஸ். அந்த மோசே வந்து இயேசுவை உற்சாகப்படுத்தி, என்ன ஆண்டவரே, நான் மரித்த பொழுது என்னை உயிர்த்தெழ செய்யவில்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற மரணத்தை நீங்கள் சந்திக்காவிடில் மோசே என்கிற நான் இதோ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதே. நித்தியமான ஒரு வாழ்க்கை எனக்கும் ஆதாமின் சந்ததிக்கும் இந்த மத்தியான வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சபை விசுவாசிகளாய் இருக்கிற நம் அனைவருக்கும் நித்திய ஜீவனின் நிச்சயம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இயேசுவின் உயிர்த்தெழுதலிருந்து வருகிறது. ஆகவே இந்த இயேசுவானவர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற மரணத்தை சந்தித்து அவர் உயிரோடு வந்தார். மோசே உயிர்த்தெழுந்து அவர் என்றென்றும் வாழ முடியும். நீங்களும் நானும் உயிர்த்தெழ முடியும். ஆதாம் ஏவாள் உயிர்த்தெழ முடியும். சந்திங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவுக்கு உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லும்படியாய் மறுரூப மலையிலே மோசே வந்து இயேசுவோடு கூட பேசினார். அதோடு கூட மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவராய் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பொழுது அந்த பரலோகத்தின் வாசல்களை மோசே திறந்து கொடுத்தார் இயேசுவை சந்திக்கும்படியாய். இந்த ஆனந்த பாக்கியமான ஒரு நம்பிக்கையிலே மோசே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஒருவேளை நமக்கும் இந்த நித்திரை வரலாம். ஒருவேளை நாமும் மரணம் அடையலாம். ஒருவேளை நமக்கு பிரியமான உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் இழக்க கொடுத்திருக்கலாம். கணவனை இழந்தவர்கள் இருக்கலாம், மனைவியை இழந்தவர்கள் இருக்கலாம், பெற்றோர்களை பாட்டி உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் சொன்னவர்களை எல்லாம் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இவர்களை எல்லாம் ஒன்றாக்கும் ஒரு காலம் சீக்கிரமாய் வருகிறது. ஒன்றாக இணைக்கும் ஒரு காலம் வருகிறது. இதோ நீங்களும் நானும் இந்த முதலாம் மரணம் என்கிற மரணத்தை சந்திக்கும் பொழுது நாம் நம்பிக்கை அற்றவர்களாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கையை போல இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு உன்னதமான நம்பிக்கையை தருகிறார். அந்த நம்பிக்கை பரலோகத்தின் கூட்டத்திலே நீங்களும் நானும் எந்தென்றும் இருக்க முடியும். இதோ ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய கூட்டத்தை பரலோகத்திற்கு எடுத்து சென்றார். Early Writing Story of Redemption என்கிற புத்தகத்திலே எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டது. அந்த பரலோகத்தின் 12 முத்துக்களை போல இருக்கிற வாசல்களிலே இயேசு நின்று கொண்டிருந்தார். மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பறந்து இதோ உன்னதமான அக்கினிமயமான ஒரு ரதத்திலே அவர்கள் மேலே பறந்து போனார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த ரதத்தின் சக்கரம் சுத்தும் பொழுதெல்லாம் ஹோலி ஓ ஹோலி என்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் கல்லறைகள் திறக்கப்பட்டு ஒன்றாய் கூடினார்கள். உயிரோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டார்கள். நீதிமான்களை தேவன் பரலோக ராஜ்யத்திற்கு அந்த அக்கினிமயமான ரதத்திலே மேலே கொண்டு போய் செல்லுகிற சூழ்நிலையிலே பரலோகத்தின் வாசல்களில் இதோ திறந்து கொடுக்கும்படியாய் இயேசுவானவர் வாசல்களை திறந்து எல்லாவரையும் உள்ளே அழைத்த பொழுது எல்லாரும் உள்ளே போனார்கள். அந்த கூட்டத்திலே எலன் ஜி ஒயிட் அம்மையார் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டம் அப்படியே உள்ளே போன பொழுது இதோ ஜீவவிருட்சத்தின் மரத்தின் அருகாமையை இயேசு அவர்களை அழைத்து சென்றார். ஜீவவிருட்சத்தின் மரத்திலே இதோ மிக அழகாக ஜீவவிருட்சத்தின் கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தது. எந்த ஜீவவிருட்சத்தின் கனி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மனித சந்ததி முழுவதற்கும் தடை செய்யப்பட்டதோ அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை மறுபடியும் திரும்ப கொடுக்கும் ஒரு அனுபவத்திற்குள் தேவன் நம்மை வழிநடத்தும்படியாய் மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாவரையும் கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அந்த கூட்டத்திலே E.G. ஒயிட் இந்த காட்சியை பார்த்து எழுதுகிறார்கள். உயரமான ஒரு மனிதன் இருந்தான், ஆதாம். ஆண்டவராகிய தேவன் ஆதாமை அழைத்தார். கம். ஆதாம் இயேசுவின் அருகாமலே செல்கிறார். ஆண்டவராகிய தேவன், ஆதாமே, இந்த பழத்தை சாப்பிடுவதற்கல்லவா அவனுக்கு தடை செய்யப்பட்டது. இந்த பழத்தை பிரித்து
பசித்து புசித்து நீ நித்திய ஜீவனோடு என்றென்றும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இது தடை செய்யப்பட்டது அல்லவா? இதோ இன்று நீ கீழ்ப்படிந்து உயிர் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த முதலாம் மரணத்திலிருந்து நீ வெளியே வந்தபடியா, உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மறுபடியும் பயன்படுத்தி நீ நீதிமானாய் வாழ்ந்து காண்பித்தபடியா, இதோ the first creation of God, நான் படைத்த முதல் மனிதன் நீ மறுபடியும் என்னோடு கூட இருக்கிறபடியால் பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி தேவன் இயேசு அந்த ஜீவவிருட்சத்தின் மரத்திலிருந்து ஒரு கனியை அவர் பறித்து ஆதாமுடைய கரங்களிலே கொடுத்தார். ஆதாம் அந்த கனியை பார்த்தான். கொஞ்சம் முன்பாக சென்று அந்த கனியை வாங்குவதற்கு ஆதாம் தன்னுடைய கரங்களை நீட்டினான். இயேசு பழத்தை நீட்டினார். நீட்டின பொழுது ஏதோ இயேசுனுடைய கரங்களில் இருக்கிற காயத்தை அவன் பார்த்தான். பார்த்த மாத்திரத்திலே ஆதாம் கதறி அழ ஆரம்பித்தான். ஆண்டவரே, இதோ உம்முடைய கரங்களிலே நித்தியத்திற்கும் இந்த ஆணைகள் கடாவப்பட்டு இந்த ஓட்டைகள் இருப்பதற்கு காரணம் நான் அல்லவா? It is me. I am unworthy. ஆண்டவரே, நான் அபாத்திரனாய் இருக்கிறேன், நான் தகுதியற்றவனாய் இருக்கிறேன். இந்த பழத்தை உம்முடைய கரங்களில் இருந்து வாங்கி புசிப்பதற்கு I am unworthy என்று சொல்லி ஆதாம் முகங்குப்புற கீழே விழுந்தான். ஆண்டவர் ஆதாமை எழுப்பி, ஆடம் eats. ஆதாம் இயேசுடைய கரங்களில் இருந்து ஜீவவிருட்சத்தின் கனியை வாங்கி அவன் புசித்தான். இனி அவன் நித்தியமாய் வாழ்வான். மனிதர்களுடைய பிரதிநிதியாய், மீட்கப்பட்ட மனிதர்களின் பிரதிநிதியாய். அந்த கூட்டத்திலே நிச்சயமாய் மோசஸ் இருந்திருக்க வேண்டும். எல்என்ஜி ஒயிட் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை வாங்கும் கூட்டத்திலே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு மரணம் நேரிட்டாலும் எங்களுக்கு மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு தர விரும்புகிறீர்களா என்று ஆண்டவராகிய தேவன் அழைக்கிறார். மோசே இயேசுவின் நிழல். இயேசு அவர் நமக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார். அந்த இயேசு இன்று உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவருடைய பாதத்திலே செல்வதற்கு நீங்கள் ஆயத்தமா? அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் தத்தம் செய்கிறோம். எங்களுடைய பாவங்களில் எங்களுக்கு விடுதலை தாரும். வரப்போகிற பெரிய இக்கட்டுகளில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தந்திரணும். உங்களுடைய சமூகத்துல அந்த மோசையை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். அந்த ஆதாமை பார்க்கும் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்களும் புசிக்கும்படியாய், இழந்து போனதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், இழந்து போனதை தேடவும் மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அந்த மனுஷகுமாரனை தேவகுமாரனாய் பார்க்கும் ஒரு அனுபவத்திற்குள் தேவன் நம்மை வழி நடத்தும்படியாய் மோசே நமக்கு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நம்முடைய பாவங்களின் மீது வெற்றி பெறுவதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, குற்ற உணர்வு இல்லாமல் மரிப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆயத்தம் செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலே எங்களை உடைய கரங்களுக்குள்ளாய் நாங்கள் கொண்டு வருகிறோம். சுவாமி, எங்களுக்கு மரணம் நேரிட்டாலும் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே எங்களுக்கு வருகிற இந்த முதலாம் மரணம் என்கிற மரணத்தை சந்திக்கும் பொழுது நாங்களும் தைரியமாய் சந்திக்கும்படியாய் எங்களுடைய மனதுகளிலே இருக்கிற பாவத்தின் மீது வெற்றி பெற்று, எங்களுடைய மனதுகளிலே நாங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தோடு குற்ற உணர்வற்றவர்களாய் மோசே அன்று நேபோ மலையிலே எதிர்காலத்தை தரிசித்து அவன் மரித்ததை போல நாங்களும் எதிர்காலத்திலே நிச்சயமாய் இதோ இயேசுவானவர் மறுபடியும் 2ஆம் முறை இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் வரும் பொழுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லும் பொழுது, பிரேத குழிகளில் உள்ள கல்லறைகள், பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மனிதர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொன்ன அந்த சத்தத்தின்படி எங்களுடைய கல்லறைகள் எல்லாம் திறந்து நாங்களும் கர்த்தாவே எங்களுக்கு பிரியமானவர்களும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின்படியாக வெளியே வந்து எந்தென்றும் நித்தியத்திற்கு உம்மோடு வாழ்கிற அனுபவத்தை எங்கள் அனைவருக்கும் தரும்படி இந்த நாளிலே நாங்கள் தீர்மானம் எடுக்கும்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உன்னத ஆவியானுடைய பலத்தையும் இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசத்தையும் பிதாவின் மேல் இருக்கிற மாட்சிமையான அன்பையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படி எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.